சேமியா உப்புமா இப்போ எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது என்னென்னா வெங்காயம். இது 2 பேருக்கு பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், வேணால் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் வேணும். முதல்ல வெங்காயத்தை நல்லா தோல் உரித்து நல்லா பெருசு பெருசாகவே கட் பண்ணுங்கள். நீளமாக பெருசாக நீளமாக கட் பண்ண, பொடி பொடியாக கட் பண்ண வேணாம். அப்போ தான் வெங்காயம் நல்லா தெரியும் உப்புமாவில், இல்லைன்னா கூழாயிடும். அப்புறம் பச்சை மிளகாவை எப்போவுமே நீல வாக்கிலேயே கட் பண்ணுங்கள். ஏன்னா வாயில் பொடி பொடியாக கட் பண்ணினா தெரியாமல் வாயில் போட்டோன்னா ரொம்ப எரியும். அதுக்காக நீல வாக்கில் எடுத்து வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்புறம் பூண்டை சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. தக்காளியை வெட்டிக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். முதல்ல அந்த மாதிரி சேமியாவை எப்போவுமே கொஞ்சம் வறுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வறுக்க வேண்டாம். ஒரு லேசாக எண்ணெயே விடாமல் இழுப்பு சட்டியில் கொஞ்சம் பெரட்டி வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வேகிறது ஈஸியாக வெந்துடும். நான் எப்போவுமே சேமியா வாங்கின உடனே அதை இல்பச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்துட்டு வச்சுருவேன். அப்போ தான் வண்டும் வராது, ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். ரவை, சேமியா இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு தான் வைப்பேன். வச்சாக்க ரொம்ப நாளைக்கு எவ்வளோ மாதம் ஆனாலும் வண்டு வராது, வீணாக போகாது, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டோம். இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இஞ்சி டைஜஸ்ட் ஆகிறதுக்கு உதவும். அதனால் எப்போவுமே கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேணாம், கொஞ்சமாக இஞ்சி. இப்போ பூண்டு ஒரு 4 பல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா நான் சொன்ன மாதிரி நீல வாக்கிலேயே கட் பண்ணுங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். எப்போவுமே சேமியா உப்புமா ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது சில பேருக்கு தெரியாமல் ரொம்ப தண்ணியை விட்டு குழச்சி விட்டுருவாங்க. அப்படி குழைக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பண்ணினோன்னா பொலன்னு இருக்கும். இது இடியாப்பம் மாதிரியே வரும், டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும். தக்காளி அந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் பொடி வேணும், அதெல்லாம் தான். பெருங்காயம் வேணாம், ஏன்னா பூண்டு வெங்காயம் போடுறதுனால பெருங்காயம் வேணாம் இந்த தடவை. அதனால் தக்காளியை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க. உப்புமா பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் போடும்போது, பச்சை மிளகா, இந்த கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த சாப்பிடணும் போல் ஒரு லுக்கு கொடுக்கும். முதல்ல நம்ம கண்ணுக்கு தான் விருந்து, அதுக்கப்புறம் தான் டேஸ்ட்டு இல்லைன்னா கூட அதை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தால் நமக்கு சாப்பிட தூண்டும். அதுதான். அதனால் பார்க்க எப்போவுமே கலர்ஃபுல்லாக பண்ணணும். எதுவோ ஒன்று இப்போ சமைப்போம் அப்படின்னு சமைக்கக்கூடாது. அதனால் நல்லா கலர்ஃபுல்லாக பாருங்கள். வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா தெரியும். இந்த மாதிரி நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியுதா? இந்த மாதிரி கட் பண்ணி 2 வெங்காயத்தையும் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பேருக்குங்கனால 2 வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை மூட்டு வானலியை வைக்கணும். வச்சு ஆஸ் யூஷுவல் கடுகு, உளுத்தம்பருப்பெல்லாம் தாளிக்கணும். வச்சுட்டு எண்ணெயை விடுங்க. நல்லெண்ணெய், நான் எப்போவுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். சில பேர் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. ஆனால் சன்ட்ராப் எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க, அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல். முடிஞ்ச வரைக்கும் சன்ட்ராப்பை அவாய்ட் பண்ணுங்கள். பொரிக்கிறதுக்கெலாம் கூட கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் நான் மோஸ்ட்லி பொரிக்கிற விஷயங்கள்லாம் செய்ய மாட்டேன். எப்போ ரொம்ப ரேரு. அதனால் இப்போ நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். செக்கு எண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன். அது வச்சு நல்ல எண்ணெய் சுட்டதுக்கப்புறம் நல்லாவே சுட்டுருச்சு. இதை புகையே வந்துடுச்சு பாருங்கள். கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிச்சிடும், உடனே வெடிச்சிடும். ஏன்னா நல்ல சூடானதுனால கடுகு வெடிச்சிடும். இப்போ உடனே உளுத்தம்பருப்பு போட்டேன். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை, ஏன்னா எண்ணெய் ரொம்ப கொதிச்சிருச்சு. அதனால் சிம்மில் வச்சுட்டு உளுத்தம்பருப்பை போடுங்க. அது கோல்டு கலரில் வரணும், கோல்டன் ப்ரௌனாக, கருகிடக்கூடாது உளுத்தம்பருப்பு, அப்புறம் நல்லா இருக்காது. போட்டுட்டு கருவேப்பிலை போடலாம். இது பாருங்கள், முதல்ல பூண்டை போட்டணும். வெங்காயத்துக்கு அப்புறம் பூண்டை போடக்கூடாது, முதல்ல பூண்டு போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். அப்புறம் இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் போடணும். இது பாருங்கள், போட்டப்புறம் பச்சை மிளகா போடுறேன். அப்புறம் வெங்காயத்தை போடுவேன். போட்டு வதக்கிட்டு ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு பருப்பு. இப்போ வெங்காயத்தை போடுறோம். கோல்டன் ப்ரௌன் ஆகணும், ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது. பார்க்க அந்த அழகாக இருக்கணும் அந்த பருப்புலாம் பார்த்திங்கன்னா. போட்டு நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வரணும். வெங்காயம் அந்தளவுக்கு வதக்கணும். உடனே இதை போட்டுறக்கூடாது. அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்ல அடுப்பை பெருசாகவே வச்சுட்டு வதக்குங்க. நல்லா இருக்கா, கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சான்னு பாருங்கள். பார்த்தோன்னே தெரியுதா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ தக்காளியை போடுங்க.
அப்பப்போ அடுப்பை தொடச்சி விடுங்க. கையில் ஈரத்துணி வச்சுக்கோங்க. தனியாக துடைக்கணுங்கிற அவசியமே இல்லை. மொத்தமாக துடைச்சோன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். அதனால் ஈரத்துணியை எப்போவுமே வச்சுக்கிட்டு அப்பப்போ அடுப்பில் தூசி பட்டுச்சுனாலோ இல்லை கிச்சன் மேடையில் தூசி பட்டுச்சுன்னா உடனே துடைச்சிட்டோம்னா எப்போவுமே நம்ம கிச்சன் நீட்டாகவே இருக்கும். இப்போ போட்டு மஞ்சப்பொடி கொஞ்சம் போடுங்க. பாருங்கள், இப்போயே இவ்வளோ கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த பச்சை, சிகப்பு, மஞ்சள், வெள்ளைன்னு கலர் காம்பினேஷன் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சான்னு பாருங்கள். பார்த்துட்டு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதை போடுங்க. சேமியாவை போடணும். 2 பேருக்கு எவ்வளோ தேவையோ உப்புமாவுக்கு அந்தளவுக்கு சேமியாவை எடுத்து வச்சுக்கோங்க. இது வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், ப்ரௌன் கலராக இருக்குது. சேமியாவே ரொம்ப கருத்து வதக்கிடக்கூடாது. லேசாக சிம்மில் வச்சு தான் வெறும் இழுப்பச்சட்டியில் பிரட்டுங்க. சிலது இப்போலாம் வறுத்தே வருது சேமியாலாம். இப்போ வறுத்த சேமியா அப்படின்னே கொடுக்குறாங்க. இருந்தாலும் நான் ஒரு அடுப்பில் வச்சு பரட்டிட்டு தான் வைப்பேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சேமியா, ரவா இதெல்லாம் யாராவது திடீர்னு கெஸ்ட்டு வந்தால் யூஸ் பண்ணுறதுக்காக. அப்போ நீங்கள் போட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, எப்போவுமே ஆஃப் உப்பு போடுங்க. கடைசியில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா பரட்டுங்க. கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணுங்கள். ஏன்னா வெளியில் வந்துடும் சேமியா, வெளியில் தெரிச்சிடும். அதனால் ஒரு கையால் இழுப்புச்சட்டியை பிடிச்சிட்டு அடி ஒட்ட பரட்டுங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் வெங்காயம், தக்காளி எல்லாம் வரும். ரவை மாதிரி ஈஸியாக வராது. அதனால் கொஞ்சம் நல்லாவே ஒரு கையால் பிடிச்சிக்கிட்டு இழுப்புச்சட்டியை இன்னொரு கையால் பரட்டுங்க. இப்போ தண்ணி இதுக்கு நிறையா விட்டுறக்கூடாது, கொஞ்சமாக தான் விடணும். அப்புறமா வேணும்னா வெந்நீர் விடுங்க. வெந்நீரை தான் கொதிக்க வச்சுருக்கேன். அதை வெந்நீர் தான் விடுறேன், பச்சை தண்ணி விடக்கூடாது. வெந்நீரை விடுங்க. கொதிக்க வச்ச வெந்நீரை கொஞ்சமாக விடுங்க. விட்டுட்டு மூடி வைங்க. ஏன்னா ரொம்ப கூழாயிடுச்சுன்னா சாப்பிடவே முடியாது. சேமியா உப்புமா பொலன்னு இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தண்ணியே இல்லாமல் இருந்தால் ரொம்ப வறுவறுன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம திரும்பி பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தண்ணி போடலைன்னா இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம் அப்புறமா. இப்போதைக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு வேகுதான்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு அப்படி வேகலை அப்படின்னு தோணுச்சுன்னா திரும்ப தண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பாருங்கள். திறந்து பார்த்து கொஞ்சம் லேசாக பார்த்திங்கனாலே தெரியும். இல்லைன்னா வாயில் போட்டு கூட பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் சுட வாயில் போட்டுறாதீங்க, அப்புறம் சுட்டுரும். அதனால் கொஞ்சம் சூடு இல்லை பாருங்கள். கொஞ்சம் வேகணும்னு நினைக்கிறேன், அதனால திரும்ப வச்சுருக்கேன். கொஞ்சம் மூடி வச்சுட்டு பார்ப்போம். இப்போ திறந்து பார்த்துருக்கேன் வெந்துடுச்சான்னு. இப்போ நல்லாவே வெந்துடுச்சு. பார்க்கும்போதே தெரியுது. வாசனை பாருங்கள், அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கலர் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இப்போ இதில் பச்சை கொத்தமல்லி தழை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு எம்மியாக இருக்கும், சாப்பிடணுன்னு ஆசையை தூண்டும். அந்தளவுக்கு இருக்கணும். இதுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், சாம்பார், கொஸ்து எது வேணால் வைக்கலாம். இதுக்கு காம்பினேஷன் எது வேணால், ஊறுகாய் கூட தொட்டுக்கலாம், தயிர் கூட தொட்டுக்கலாம். இதுக்கு எது நம்ம டேஸ்ட்டு எது வேணால், எந்த சைட் டிஷ்ஷும் இதுக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இது இப்படி தான் நம்ம பண்ணணும் சேமியா உப்புமா. ரொம்ப ஈஸி. நம்ம வெங்காயம், தக்காளி கட் பண்ணுற நேரம் தான், மற்றபடி உடனே ஆகிடும். தண்ணிலாம் ரொம்ப விட்டுறாதீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.